ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் இந்த ஏவல் பண்ணுறவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. இதுவும் லோகநாயகி வாழ்க்கையில் வர்றதானுங்க. லோகநாயகி சென்னையில் இருக்கும் பொழுதுங்க, இறந்து போன லோகநாயகின் தாத்தானா இந்த பொண்ணுக்கு ரொம்ப உசுறு. அவர் ரூபத்தில் ஏவல் வருதுங்க. வந்து கதவை தட்டுது. பேர் சொல்லிலாம் கூப்பிடல, கதவை தட்டுது. இதை பார்த்தோன்னா தாத்தா வந்திருக்கிறாங்கன்னு ஆசையாக போய் கதவை திறந்து முட்டுருச்சு. உள்ள வந்த தாத்தா என்ன பண்ணார்? ஏவல் தாத்தா அந்த வீட்டினுடைய ஈசானிய மூலையை பார்த்து ஏதோ மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கார். அடுத்து சில நிமிடங்களில் லோகநாயகி கை கால் அசைபற்று பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே பெட்டில் கிடக்கிறான். எந்த எந்த அசைவும் பண்ண முடியல, பேச முடியல, சத்தம் போட முடியல. அவர் போன பின்னால், கனவு கலைஞ்ச பின்னால் தான் சுயநினைவே வந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் அப்புறம் உணர்வற்ற நிலை ஜட மாதிரி பண்ணி போட்டு போயிட்டாரு அந்த ஏவல் தாத்தா. அது ஏவல் அப்படிங்கிறது பின்னால் அம்மா அவங்களுக்கு உணர்த்தினாங்க சக்திகளை. மீண்டும் ஒரு முறை இப்போ லோகு வந்து காரமடையில் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் காரமடைங்க, இந்த ஊரில் இருக்கிறாங்க. சக்திபேட்டை வீதியிலேயே தான் இருக்கிறாங்க. அதில் மறுபடியும் ஒரு கனவு. அந்த ஏற்கனவே வந்த ஏவல் தாத்தா மறுபடியும் வர்றார். இந்த தடவை ஜன்னல் வழியாக கதவை தட்டி கூப்பிட்றாரு. கதவை தரன்னு. இந்த பொண்ணு பயந்துட்டு திறக்க மாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே அடிபட்டுருக்குது. இந்த நிலை எந்திரிச்சு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த தாத்தாவுக்கும் லோவுக்கு இடையில அம்மாவுடைய பாதபூஜை தட்டம் வருகிறது. அந்த பாதபூஜை தட்டத்தை நிறையா என்ன இருக்கணும்? பூவும் மங்கள் பொருள் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. பூரா என்வி பச்சை கறி இப்படி குமிச்சு வச்சிருக்குது. அந்த மாதிரி காமிக்குது. உடனே புரிஞ்சுட்டு ஐயோ இதுமா விபரீதமாக காமிக்குதே, விபரீதமாக தெரியுதே அப்படின்னு நினைக்கும் பொழுது அம்மா உணர்த்துறாங்க, வந்திருக்கிறது இந்த தாத்தன் அல்ல, ஏவல் தான். அதனால் கதவை திறக்காத அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் கதவை திறக்க சொல்லி இவங்க அப்பா அம்மாவுடைய குரலில் வெளியிருந்து கூப்பிட்றாங்க. லோகு கதவை திற, தாத்தா வந்துருக்கார்ல, தாத்தா வந்துமா கதவை திறக்க மாட்டேங்கிற, கதவை திற அப்படின்னு அவங்க இவங்களுடைய லோகனுடைய அப்பா அம்மா குரலில் வெளியிருந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுது. ஆனால் கடைசி வரைக்கும் லோகு அம்மா சொன்ன மாதிரி கதவை திறக்கவே இல்லை. அதன் காரணமாக வர வேண்டிய பெரிய பிரச்சனையிலேருந்து லோகு காப்பாற்றப்பட்டாங்க சக்தியில். ஓம் சக்தி. சமீபத்தில் வந்துங்க நம்ம லோகு வந்து மாதம் ஒரு 10 சக்தி ஒளி வாங்கி கொண்டு போய் ஏழை மக்களுக்கு கொடுக்கும். அவங்க ஊர் பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு. அந்த மாதிரி அந்த தடவை 30 புஸ்தகம் சேர்ந்துருச்சு. அதை கொண்டே நரிக்குறவர் காலனியில் அவங்கெல்லாம் அம்மா பக்தர்கள் மாலை போட்டு வர்றவங்க. அதோடு சரி, மற்றபடி அவங்களுக்கு அம்மாவை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அங்குள்ள படித்த பக்தர்கள் இருப்பாங்களே, 10 பிள்ளைங்களாம் தான் படிக்குதுங்களே, அதில் எல்லாத்தையும் பார்த்து ஒரு 30 வீடுகளை கொண்டு போய் அம்மாவை பற்றி எடுத்து சொல்லி அந்த புஸ்தகத்தை விநியோகம் பண்ணிவிட்டு அம்மா பிரசாதம் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்த பின்னால் வர வேண்டிய ஒரு ஏவல் அம்மா எப்படி தடுக்குது பாருங்க. லோகனுடைய மணிக்கட்டு பக்கத்தில் சாக்லேட்டு சைஸில், சாக்லேட்டு மாதிரியே, அது எப்படி சாக்லேட்டு ஒரு கலர் காயத்தில் முறுக்கி வச்சுருக்காங்கல்ல 2 பக்கம், அதே மாதிரி ஒரு புழு மணிக்கட்டு பக்கத்தில் ஓட்டுக்கிட்டு லோகனுடைய கைக்குள்ளே போயிட்டு இருக்குது. இது வலியினால் துடிச்சுக்கிட்டு ஐயோ இப்படி போகுது, என்ன பண்ணுறது அப்படிங்கும் பொழுது இறந்து போன லோகினுடைய பாட்டி அவங்க அங்கே வர்றாங்க. அவங்க வந்து லோகு அதை விடாத, அந்த முடிச்சு வால் மாதிரி தெரியுது வேறு, அதை பிடிச்சி இழுத்தேரி அது ஏவல் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதே மாதிரி லோகம் தைரியம் வந்து அந்த முடிச்சினுடைய வால் பகுதியை பிடிச்சி இழுத்து போட்டால் அது செயின் மாதிரி வருது. ஒரு புழு இல்லைங்க, மொத்தம் 10 புழு ஒன்னோட ஒன்று செயின் மாதிரி ஜாயின் பண்ணி மொத்தம் 10 புழு அப்படியே வெளியே வந்து உழுந்துதுங்களாம்மா சக்தியில். அப்படி ஒரு காட்சியை அம்மா காமிச்சாங்க. அதனால் அந்த வரவேண்டிய அந்த ஏவலை தடுத்து நிறுத்திட்டாங்க. எப்படி? அவங்க செய்த சிறு தொண்டு, இந்த சக்தி ஒளி வாங்கி கொண்டு வீடு வீடாக கொடுத்துட்டு வந்தாங்களே, அந்த சிறு தொண்டை வைத்து அந்த ஏவலிலிருந்து அம்மா காப்பாற்றினாள் சக்திகளை. தொண்டு செய்தால் துயரம் நீங்கும். ஓம் சக்தி.